வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் வந்து 22/1/2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நேற்று 22/1/2025 ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் முடிஞ்சு என்ன அப்டேஷனில் இருந்துச்சுன்ற வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கொஞ்சம் செல்லில் சார்ஜ் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வேகமாக பேசி அதை முடிக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதில் ஏதாவது தவறுதல் இருந்தால் எல்லோரும் வந்து ரொம்ப சாரி. ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23/1/2025 இன்னைக்கு டேட்டு படி வந்து இந்த டே 2ல வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவராலாக டோட்டலில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது விஏஓ எவ்வளோ இருக்குது, ஜேஏ எவ்வளோ இருக்குது, அதர் போஸ்ட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நேற்று தான் நான் வந்து எப்படி அந்த வேகன்சி டீட்டெயிலை டவுன்லோட் பண்ணி எடுக்கணுங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் போய் கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் அந்த டே 2க்குரிய ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து கம்யூனிட்டியோட டோட்டல் வைஸாக இருக்கும். இன்னொன்று வந்து அதில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன கம்யூனிட்டி வைஸாக என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி ஒன் பை ஒன்னாக உங்கள் கம்யூனிட்டி வைஸாக பார்க்கணும். ஏன்னா எல்லா கம்யூனிட்டியுமே நம்ம எடுத்து இதில் வந்து போட முடியாது. இல்லை போட்டிங்கன்னா அதோட பேஜ் வந்து ரொம்ப லெங்க்த்தியான பேஜாக போகும். ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஓகே, இப்போ இதில் எவ்வளோ வேகன்சி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஜேஇ அதர் போஸ்ட் மட்டும் இல்லை, மெயினாக விஏஓ போஸ்ட்டையும் சேர்த்தே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2வது டேவோட எண்டிங்கில் எவ்வளோ போஸ்ட் வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 402 விஏஓ போஸ்ட்டு இதில் வந்து ஃபில் ஆகிருக்குது. அதாவது ஃபில் அப் டு செகண்ட் டே. அது என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட் டே எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, செகண்ட் டே எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு, ரெண்டையும் சேர்த்து தான் இந்த 241 சொல்லுவாங்க. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 161 விஏஓ போஸ்ட்டு இன்னும் இருக்குது. அப்போ தேர்ட் டே போகிறவங்க இந்த 161 விஏஓ போஸ்ட்டில் அவங்க டிஸ்ட்ரிக்டில், அவங்க கம்யூனிட்டியில், அவங்க ரேங்க் அதுக்குள்ளே இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது 400ங்கிறது ஃபஸ்ட் டே போட்டுட்டு செகண்ட் டே வந்து பாருங்கள் பாதின்னு கூட சொல்ல முடியாது. நம்ம 60% மேலேயே வந்து என்ன ஆயிடுச்சு, விஏஓ வந்து ஃபில் ஆகுது. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு வில்லேஜுக்கு அவங்க தான் வந்து இந்த ஹெட்டு அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு ஆஃபீஸர் பதவி மாதிரி இருக்கனால அவங்க சூஸ் பண்ணுறது விஏஓ தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜேஏ சூஸ் பண்ணுவாங்க. அதுலேயே ஜென்ஸ் வந்து மேக்ஸிமம் மெரிட்டில் இருக்கிறவங்க விஏஓ தான் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு 3 பேருமே ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் கேடர் சேலரி தான் வாங்குவாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு ₹240 சம்பளம் வந்து கூட இருக்கும். ஆனால் ப்ரொமோஷன் வைஸ்ன்னு போகும்போது விஏஓக்கு வந்து 6 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா ப்ரொமோஷன் பேனலுக்கு வந்துருவாங்க. ஜேஏக்கு வந்து என்ன செஞ்சுருவாங்கனாக்கா ப்ரொமோஷன் பேனலில் போட்டுருவாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் இல்லைன்னா அவங்களோட கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் தான் டிலே ஆகுமே ஒழிஞ்சு ரொம்ப வேரியேஷன் வந்து இருக்காது. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த போஸ்டிங் இருக்கக்கூடியதில் வந்து 3901, இதில் 538 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்குது 3363 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் இது பாருங்கள் 17 போஸ்ட்டு 12 ஃபில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசிக்கு மேலேயே ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் 5 தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து சிஎஸ்ஆர் போஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அந்த சிஎஸ்ஆர் போஸ்ட்லாம் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் டைரெக்டாக அதாவது குரூப் 2 சர்வீசஸ், குரூப் 2ஏ சர்வீசஸில் எக்கனாமிக்ஸு, பிகாம் முடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டியாக இந்த கோர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது இதுக்கு ப்ரொமோஷன் ஆனால் என்ன போஸ்ட்டோ அது குரூப் 2ல் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேலரியே 60,000. கிட்டத்தட்ட இப்போ 8th பே கமிஷன்லாம் வரும்போது சேலரி வந்து ரொம்ப ஹை ஆயிரும். அதனால் வந்து இந்த போஸ்ட் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு எடுப்பாங்க கூட்டுறவுத்துறையில். 17 போஸ்ட்டில் 12 ஃபில் ஆயிடுச்சு, மிச்சம் 5 இருக்குது. அடுத்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டரில் ஒரு போஸ்ட் அது வந்து ஃபில் ஆகலை. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டில் ஹையர் செகண்டரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது +2 லெவலில் இருக்கக்கூடிய 25 போஸ்ட்டு ஃபில் ஆகலை. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய 115 போஸ்ட் ஃபில் ஆகலை. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ ரெண்டுமே மஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்டில் 20 போஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. அதேமாதிரி காமர்ஸ் குரூப்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 28 போஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எதுவுமே வந்து என்ன செய்யலை, யாருமே என்ன செய்யலை, எடுக்கலை. எல்லாருடைய கவனம் வந்து எதில் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக போட்டியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை சொல்லக்கூடிய இந்த ரெவன்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர், ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய ஜேஏ வந்து ஃபில் ஆகிருக்கும். மெயினாக விஏஓ வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ அடுத்து இது பார்ப்போம். லேபரேட்டரி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 37 ஃபில் ஆகலை. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ஃபில் ஆகலை. ஸோ சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் சேலரி வந்து கம்மி. ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுமாதிரி கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ரிசர்வேஷன், எவ்வளோ போஸ்டிங் இருக்குங்கிறதும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவும் ஒன் பை ஒன்று நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் போகணுன்றக்காகவே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போங்க.
நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்க்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்ற போஸ்ட்டில் வந்து 34 ஃபில் ஆகலை. மில்க் ரெக்கார்டர் வந்து ஃபில் ஆகலை. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 30 அதுவுமே என்ன ஆகலைன்னா உங்களுக்கு ஃபில் ஆகலை. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ங்கிறது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் ஹிந்துஸ் மட்டும்தான் அது வந்து எடுக்க முடியும். வேறு யாரும் இந்த போஸ்டிங் வந்து யாருமே எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அந்த கம்யூனிட்டி வைஸாக பிஎஸ்டிஎம் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஜென்ரல் 10ல் 56 போஸ்டிங் இருக்குது. விஏஓவில் அதில் 55 ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ மெரிட்டில் மார்க் எடுத்தவங்க 56 பேரில் 55 பேருமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா விஏஓ போஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. தமிழ் மீடியம் படித்தவங்கள 19 பேரில் 19 பேருமே விஏஓ எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அந்த கவுன்சிலிங் பேஜில் இருக்கக்கூடிய டே 2 அந்த பேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக மட்டும் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன போஸ்ட்டு அதுக்கு நேராக உங்களோட கம்யூனிட்டி நேராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு நாளைக்கு 3வது நாள் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த வேக்கண்ட் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ப்ளஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்களாங்கிறதையும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 6 டிபார்ட்மெண்ட் 7 டிபார்ட்மெண்ட் தான் அடுத்தடுத்து வந்து இதுக்கடுத்து இதுங்கிற மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஜெக்ட் வைஸாகவும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அதை வந்து என்ன செய்வீங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாருமே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து என்னை எடுக்காமல் இருந்துடாதீங்க. கொஞ்ச நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து குரூப் 2ல் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சேலரி கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்குரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் நேமே கொடுத்துருக்காங்க. ஆர்ஐயாக இருந்தாங்கன்னா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு அந்த ஒரு போஸ்டிங் நேமையும் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய சேலரிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கு கம்மி சேலரியாகவும் அதே இது அதை விட கம்மியாக தான் வேலை பார்ப்பாங்க குரூப் 2 ஆஃபீஸர் கேட்டரில் இருக்கக்கூடியது. அவங்கள விட ரெவன்யூவில் வந்து அது வேலை அதிகம் தான். அப்போ ரெவன்யூவில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கம்மியாகவும் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் இருக்கிறனால அதுக்குரிய போராட்டம் நடக்குது. அந்த இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அசிஸ்டண்ட்டுக்குரிய சேலரி நம்ம குரூப் 2 இன்டர்வியூவில் வாங்கக்கூடிய அவங்களோட சேலரிக்கு ஈக்குவலாக வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காதீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்கள் போனீங்கனாலும் பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், வேலை இருக்கிறதும் இருக்கும். ஸோ வேலை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். நம்மளால் சமாளிக்க முடிகிற அளவு தான் இருக்கும், நிறைய விஷயங்களை கற்றுக்கிற அளவு தான் இருக்கும். ஸோ லேடிஸ் தான் வந்து கொஞ்சம் பார்த்து எடுப்பீங்க. குழந்தை இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யோசித்து எடுங்க. அதுவுமே நம்ம போக போக வேலையிலேயே நம்ம என்ன செஞ்சோம்னா ஃபிட் ஆகிடுவோம். ஸோ எதுனாலும் ஓகே, நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்காக தான் படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கோம். அந்த டயத்தில் வந்து நம்ம எந்த இதையும் நம்ம யோசிக்க வேணாம். கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. தேங்க்யூ.